ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2026 கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 19க்குள்ள நிறைய அதிசயங்களானது நடக்க போகுது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் தான். இனி வீடு தேடி வரக்கூடிய இந்த நபர்களால் இனி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இது கடவுளே கொடுத்த பிரம்ம வாக்கு என்று சொல்லலாம். அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். யாருக்குன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுகளை எல்லாமே நம்ம கரெக்டாக தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கு பல ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி விதினால் எதுவுமே நடக்கிறதில்ல. எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது. கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடக்கும்போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கிரகங்கள் அமைந்திருக்கிறது அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும். அதனால் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆகஸ்ட் 19க்குள்ளே புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படக்கூடிய நேரம் இது. வாழ்க்கையில் திருப்பங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த திருப்பங்கள் வரத்துக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்த தடைகள்லாம் இனி உங்களுக்கு அகலப்போகுது. ஆமாங்க, புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படக்கூடிய அற்புத நேரமாக இப்போ வரக்கூடிய நேரமானது உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த நேரத்தை முழுசாக உங்களுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆக்சுவலி திருப்பங்கள் வர வர அந்த திருப்பங்களை அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த திருப்பங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தால் தான் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும். அதனால் திருப்பங்கள் வரதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் வரக்கூடிய எல்லா திருப்பங்களையும் ஏற்றுக்குங்க. பல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அற்புத நேரமாக இருக்குது. இந்த நேரம்தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான நேரம். அதனால் இந்த நேரத்தை பார்த்து நல்லா பயன்படுத்திக்குங்க. இதெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இப்போ கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு இருக்கிறார்ல, அவர் உச்சம் பெற்று அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். தொடக்கத்திலே குரு உச்சம் பெற்று அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறது ரொம்ப ஆபத்தாக சொல்லப்படுது. இருப்பினும் அவருடைய பார்வை 2ஆம் இடத்துல பதிகிறது. இந்த மாதிரி பதியக்கூடிய காரணத்தினால குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகி இனி குடும்ப முன்னேற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்திகரமாக இருக்கும். அதனால் குடும்ப முன்னேற்றத்திற்காக இனி பாடுபடணுங்கிற அவசியமே உங்களுக்கு வேண்டாம். அப்புறம் குறை சொல்லியவர்களே உங்களை பாராட்டுவாங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்பு வரும். அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அப்போ தான் இழந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் பெற பெற உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் ஆனது உருவாகும். இருப்பினும் எதிர்பாராத விதத்தில் ஒரு சில சமயங்களில் மனக்கசப்பு தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம். அதனால் அந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. மனக்கசப்பு தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும்போது அப்போ நீங்கள் மனசை ஒருநிலையாக வைத்துக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு எல்லாமே நீங்கள் ஒருநிலையாக இருக்கிறதன் மூலிமா சரி செய்து கொள்ளலாம். அப்புறம் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பொறுப்பாக இருக்க பாருங்கள், பிறருக்கு சொல்வதை தவிர்த்துக்குங்க. ஆரோக்கியத்தில் கூட கவனம் தேவை. இல்லைனா ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது.
குரு வழிபாட்டை முறையாக செய்யுங்க. அதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும், இல்லைனா அதன் மூலம் தீமைகள் கிடைக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாகவும் பல விஷயங்களில் பொறுப்பாகவும் இருக்கணுங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து ஒரு சில கிரகங்கள் உச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் கடக ராசிக்கு புதன் வராரு. அங்கு வர்றது மட்டும் இல்லாமல் சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிக்கிறாரு. இந்த மாதிரி உருவாக்குறதுனால உச்சகுருவும் அப்போ இணையும் மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதனால் நல்ல பலன்கள் இல்லம் வந்து சேர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்புறம் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு கூட 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்துக்கு இப்போ வரும்பொழுது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நிறைவுங்கிறது ஏற்படும். இருந்தாலும் மன அமைதி கொஞ்சம் குறையும். மன அமைதி குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது. இடமாற்றம் வீடு மாற்றம் எளிதில் கிடைக்கும். தொழிலில் கூட புதிய பங்குதாரர்கள் வந்து நிலாம். அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படக்கூடிய நேரம் இது. ஸோ புதத்திய யோகம் உருவாகிறதுனால உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான திருப்பங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுகிறது. இதை தொடர்ந்து மிதுனத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 7வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த பொழுது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். குறிப்பாக அவர்களுடைய மேற்படிப்பு சம்பந்தமாகவோ உத்தியோக சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்துக்கூடிய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். அதோடு இடமாற்றங்கள் வீடு மாற்றம் இதெல்லாம் கூட எதிர்பார்த்தபடி அமையும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமோ வேறு இடம் வாங்க இயலுமோ என்றெல்லாம் கவலைப்பட்ட உங்களுக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சகோதரர்களுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அதுக்கான நேரம் இதுதான் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. இதை தொடர்ந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசிக்கு சுக்கிரனும் செல்கிறாரு. அங்கு சென்று நீச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவார். எனவே அவர் நீச்சம் பெறுவது இப்போ உங்களுக்கு நன்மைதான். இக்காலத்தில் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு உண்டு. தக்க விதத்தில் வெளிநாட்டு யோகமும் வரலாம். அப்புறம் பொது வாழ்வில் உங்களுக்கு வீண் பழிகள் கூட அகலும். இந்த மாதிரி சுக்கிரனால் நிறைய நன்மைகள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மெயினாக உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் மாற்றங்களும் இப்போ வருவதை ஏற்றுக்குங்க. அதிகார அந்தஸ்து கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்குங்க. ஆதாயம் தரக்கூடிய தொழில்கள் அதிகம் வரக்கூடிய நேரம் இது. எந்த காரியத்தையும் எளிதில் செய்திங்கன்னா முடிக்கிறது வெற்றி காண்பது இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல மாறுதல் கூட ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் போது அதில் போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை. மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஸோ அதிலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு பலன்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான். இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறம். ஸோ நீல நிறத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறையவே வரும். அதனால் அதிர்ஷ்டத்துக்காக நீல நிறத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அதனால் நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்த மறக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட விஷயங்கள். உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கண்டிப்பாக தனுசு ராசியாக இருந்தால் இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.